Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா என்னோட பேங்க் அக்கவுண்ட் thumbnailல பார்த்திருப்பீங்க. என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் எடுத்துருக்காங்க. சோ எனக்கே தெரியாம அந்த 1 லட்சம் வெட்டப்பட்டிருக்கு. அந்த 1 லட்சம் வெட்டப்பட்டிருந்ததை நான் எப்படி பார்த்திருந்தேன். சோ அதே நேரம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்னென்ன செய்திருந்தேன் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ ஃபியூச்சர்ல உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கலாம். So வீடியோ பாருங்க, சின்ன வீடியோ தான். ஸோ என்ன மாதிரின்றா டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஓகே, இப்போ விஷயத்துக்கு போகலாம். அந்த 1 லட்சம் என்ன மாதிரி என்னோட பேங்குக்கு எடுத்தாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் கேளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா தான் இருந்தது அந்த அக்கௌண்ட்டில். பட் அதுலேயும் 1 லட்சம் ரூபா எடுத்திருந்தாங்க. அதனால எனக்கு மைனஸ் 99,000 பேலன்ஸ் இருந்தது. ஸோ அந்த 300 ரூபா கழித்து நான் 99,752 ரூபா போட்டிருந்தேன். இந்த அமௌண்ட் மைனஸ் 0ல் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் போகிற அமௌண்ட் எனக்கு இந்த அக்கௌண்ட்லேயே இருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் 99,000 காட்டும். அந்த அமௌண்ட்டை ஹோல்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் இதை ஹேக் பண்ணலை. இது பேங்கால் கமர்ஷியல் பேங்குக்கான ஒரு ஃப்ளாஷ் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைம் இன்ஆக்டிவில் இருந்ததுனால இந்த அமௌண்ட் ஹோல்டில் இருந்த மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் என்னோட கமர்ஷியல் பேங்க் பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறது டெய்லி நான் செக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது என்னோட அமௌண்ட் மைனஸ் 1 லட்சத்தில் இருந்தது. என்னோட இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மைனஸ் 1 லட்சம் இருந்ததுக்கான ரீசன் என்னோட கமர்ஷியல் பேங்க் ஃப்ளாஷ் அக்கௌண்ட் இன்ஆக்டிவில் இருந்ததுனால ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்திருந்தாங்க. 0.01 LKR ஸ்ரீலங்கன் ரூபி எடுத்திருந்தாங்க. ஸோ அதை திரும்ப என்னோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைம் நான் வாட்ச் பண்ணியிருந்தேன். இந்த பாஸ்புக்கில் மைனஸ் 1 லட்சம் காட்டியிருந்தது. ஸோ இதை நான் பார்த்துட்டு நான் செய்த அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமர்ஷியல் பேங்குக்கு கால் பண்ணி கதைச்சிருந்தேன். அந்த நேரம் சொல்லியிருந்தாங்க இந்த அமௌண்ட் ஹோல்டில் தான் இருக்குது. ஸோ பிரான்ச்சுக்கு போயிட்டு இதை கதைக்க வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஹோல்டில் நிற்குது, பிரச்சனை இல்லை. பிரான்ச்சுக்கு போயிட்டு கதைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் கமர்ஷியல் பேங்க் என்னோட கமர்ஷியல் பேங்குக்கான பிரான்ச்சுக்கு போயிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய அமௌண்ட் இப்போ 300 ரூபா இருக்குது என்னோடய அக்கௌண்ட்டில். ஸோ இன்றைக்கி மார்னிங் போயிட்டு நான் கதைச்சதுனால இந்த ஹோல்டை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. நான் கதைக்காமல் விட்டுருந்தா கூட அவங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. பட் கொஞ்சம் லேட்டாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. நான் போயிட்டு இது என்னதுக்காக இந்த அமௌண்ட் வெட்டுப்பட்டிருக்கு எல்லா விஷயத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் கோல் மூலமாக அவங்கள கண்டெக்ட் பண்ணி இந்த ஹோல்டை நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட் நார்மலாகவே வந்துட்டுது. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களோட அக்கௌண்ட் எப்படியான அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி டெய்லி செக் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களோட அமௌண்ட் இருக்கா இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது நடந்திருக்கான்ற விஷயத்தை செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ஜஸ்ட் ஒரு மந்த்துக்குன்னு சொன்னாலும் உங்களோட புக்கை கொண்டு போயிட்டு பேங்கில் அப்டேட் பண்ணி பாருங்கள். அந்த டைம் உங்களுக்கான வட்டி அது எல்லாமே அந்த புக்கில் அட் ஆகும். ஸோ யாராவது பேமெண்ட் எடுத்திருந்தாலும் அதில் வித்ட்ரோவல் அந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு இந்த 1 லட்சம் எடுத்திருந்தது யாருன்னு சொல்லி தெரியாமல் இருந்தது. ஸோ பேங்கால் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெட்டி இருந்தது. அதாவது அந்த அமௌண்ட் எடுக்கலை, ஜஸ்ட் ஹோல்டில் இருந்தது. ஸோ அதனால் எந்த வித இஷ்யூமே இல்லை. இப்போ என்னோடய அக்கௌண்ட் நார்மலாகவே இருக்குது. இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் வீடியோ என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மாதிரி கேஷ் எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் செய்த அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இடைக்கிட உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். எதுக்கும் அலர்ட்டாக இருங்கன்ற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.